हाँ। करीबन महाराज धन्यवाद प्रणाम। हरे कृष्ण सर। व्यास पूर्णिमा பார்த்தோம். व्यास पूर्णिमा பற்றி மகாராஜ் ஆஹ், பஞ்சகம் சொல்லி ஒரு 5 விதமான பூஜைகள் நம்ம பாரம்பரியத்துல உண்டு. அது சொல்லியிருக்காங்க. பஞ்சகம் அப்படிங்கிறது நாம மகாபிரபுனா அதுல 5 பேர், இப்படி ஒவ்வொருத்தர்லயும் 5 5 பேரா தேர்வு செய்து அவங்கள பூஜித்து அவங்க மூலமா நாம மேற்கொண்டு மேல போற மாதிரி. அது மாதிரி நம்ம பரம் குருநாதர் அவங்க பூரி மகாராஜ் அந்த பூஜையை எப்பவும் செய்வாங்க. பஞ்சகம் சொல்லி. பஞ்சகம்னா 5, 5 கோட்பாடுகள், அதுல 5 இது இருக்கு. இப்போ இந்த நம்ம பாரம்பரியத்துல தினமுமே குரு தொடர்புல இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறாங்க. தினமும் குரு தொடர்புல இருக்கணும். நம்முடைய பிரார்த்தனை பூரா அப்படிதான் இருக்கு. நம்ம இதுலதான் குரு சரண், கிருஷ்ண சரண், அந்த பாதங்களுக்கு தொண்டன், அந்த மாதிரி பேர்லாம் வைப்பாங்க. மற்றதுகள்லாம் அப்படி நேரடியா பொதுவா பேர் வைக்கணும் அப்படின்னாச்சுன்னா, ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் அந்த தெருவுல எவன் கோடீஸ்வரனோ யாரு பெரிய மனுஷனோ அவங்கள கூப்பிட்டு பேர் வைப்பாங்க. ஆமா. கோடீஸ்வரனுக்கு வந்து பேர் புகழ் ஆசை. அவன் பேரை வச்சா அவனுக்கு ஒரு சந்தோஷம். இப்படி பேர் சூட்டுறதெல்லாம் நாம உலகியல் ரீதியில வச்சிருக்கோம். நம்ம இதுல அப்படி இல்லை. குருகிட்ட கேட்கிறோம், இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்கு, எப்படி பேர் வைக்கலாம். அவங்க தாசிய நாமத்தோட அந்த பேரை கொடுக்குறாங்க. அது ஆரம்பத்துல தரப்படுது. அடுத்து அவர் உபதேசிக்கிற போது வேற பேர் மாறலாம். நம்ம குருநாதருக்கும் அப்படிதான். முதல்ல ஒரு பேர் இருந்தது, அப்புறம் பிரணவனந்தா, அப்படி பேர்லாம் மாறிட்டு பாக்குறோம். உலகத்துல நமக்கு எதிலையாவது ஒரு தொடர்பு இருந்ததுன்னா அந்த தொடர்பு மறக்காது. அது வாசனையாவே தொடரக்கூடியதா இருக்கு. அதனாலதான் ஒரு யாகத்தை நடத்தி பேர் மாத்துறது, ஒரு வித்தியாசம் பண்ணி விடுறது. அப்போ நாம அதுக்கடுத்து அந்த பேர்லயே நாம நம்முடைய இதுகளெல்லாம் வச்சுக்கிறோம், விவகாரங்களா வச்சுக்கிறோம். ஆன்மா எப்பவுமே நித்தியமானது. அது 6 விதமான நிலைகள் அதுக்கு கிடையாது அப்படின்னு வரும். இதையில வரும். மாறாம இருக்கும், அசை அசையாம இருக்கும், சஞ்சலம் இல்லாம இருக்கும். அதோடைய வர்ணனைகள்லாம் வருது. ஆனா உலகத்துல நமக்கு இருக்கிற தொடர்புகள் எல்லாம் ஆன்மாவுக்கு முரணானதாவே இருக்கும். அதுக்கு முரண்பட்டதா தான் இருக்கும். அதுல சௌகரியமாவும் நாம இருந்துட்டா உலகம் நம்மள வல்லுனன் நிபுணன் அப்படின்னு சொல்றோம். ஜெயில் கிளாஸ்ல பார்த்துருக்கேன். ஒரு முறை ஒரு துணைவேந்தர் அங்க பேசும்போது 90 விதமான பூக்கள் பேரை வரிசையா சொன்னார். பார்த்தா அப்படி வரிசையா சொன்னார். எல்லாம் கைதட்டினாங்க. ஆனா நமக்கு பஜகோவிந்தத்துல சங்கரர் என்ன பாடியிருக்கிறார்னா, மதி உண்டு, புத்தி இருக்கு, ஆனா அது மூடத்தனமா இருந்துச்சுன்னா, மூடத்தனம்னு எதை சொல்றாருன்னா, திடீர்னு நாம ஏதாவது வாயை திறந்து பேசிட்டு இருக்கோம், அந்த நேரம் யமன் வந்தாச்சுன்னா அந்த பேச்சு பகவான் சம்பந்தப்பட்டதா இருந்ததுன்னா யமன் வர வேண்டிய நேரத்தை வராம விட்டுருவார். அதைத்தான் அங்க மூடமதி அப்படிங்கிறார். உலகத்துல என்ன டேலண்ட் இருந்தாலும் அது திரும்ப பிறக்கிறதுக்கு உதவும், வயிற்று பாட்டுக்கு உதவும், சில சௌகரியங்கள்லாம் அது தரலாம்.
ஆனா வைஷ்ணவம் பிரச்சனைகள்னு சொல்றது எதை சொல்றாங்கன்னா, பிறக்கிறது, இறக்கிறது, முதுமை அடைகிறது, வியாதிப்படுறது, இதுதான் பிரச்சனை. இதுகளுக்குள்ள தீர்வு தான் வைஷ்ணவத்தில் சொல்லப்படுது. பிறவா நிலை, அதாவது அமரத்துவத்திலே இருக்கிறது. மூப்பு இல்ல, நோய்வாய்ப்படல, அந்த மாதிரி ஜென்மம் இருக்கு, ஜரா வியாதிங்கிறாங்க. அதுகளுக்கெல்லாம் ஆஹ், விட விட சொல்றதுதான் வைஷ்ணவம். அது இருக்கும். உலகத்துல இருந்தா காய்ச்சல் வரும், அது வரும், இது வரும், தொல்லைகள் வரும். அது உலகத்துக்கு சம்பந்தப்பட்டது. உலகத்தோட நம்ம மனசு சம்பந்தம் இருக்கிறதுனால அதுக்கு அது சம்பந்தப்படுது. ஆனா ஆத்மாவுக்கு சம்பந்தம் பரமாத்மா, அவருடைய ராஜ்யம், வைகுண்டம், கோலோகம், அங்கதான் ஆத்மாவுக்கு சம்பந்தம் இருக்கு. அங்க ஜென்மம் இருக்கு, ஜரா வியாதி இதெல்லாம் கிடையாது. தாகம் பசி கிடையாது. ஆனா அங்க இருந்து இறைவன் பூமிக்கு வரும்போது ஆஹ் அந்த இருமையை இங்க காட்டுவார். அங்க ஒருமை. அங்க பசி கிடையாது, இரவு அப்படிங்கிறது கிடையாது. எப்பவுமே நாம எதை விரும்புறோமோ அந்த ஒண்ணு மட்டும் தான் அங்க இருக்குது. உலகத்துக்கு வரும்போது இப்ப பத்தினிகள் பிருந்தாவன லீலையில பார்த்தா பகவான் பசியோட இருக்கிறார். அப்ப அந்த யஜ்ஞ பத்தினிகள்லாம் சாப்பாடு கொண்டு வராங்க, பகவானுக்கு பரிமாறுறாங்க. இதெல்லாம் பாக்குறோம். அது என்னதுன்னா, உலகத்துக்கு அது ஒரு யூனிஃபார்ம். எப்படி ஒரு ஸ்கூலுக்கு போனா யூனிஃபார்ம் இருக்கோ, அது மாதிரி உலகத்துக்கு இந்த மாதிரி பசிக்கிறது, தாகம் எடுக்கிறது, உறக்கம் வர்றது, ஆஹ் முதுமைப்படுறது, இதுகெல்லாம் உலகத்துல ஒரு யூனிஃபார்மா இருக்கு. இந்த மாற்றங்கள்லாம் பௌதிகம்தான். ஆனா ஆன்மா உலகத்துக்கு வர்ற போது அது மேல இது சுமத்தப்படும். இதுல என்னன்னா, ஆன்மீக உலகத்திலையும் ஒரு விருந்து, நடனம், ஆட்டம் பாட்டம்லாம் இருக்கு. சாப்பிடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா அது பசியினால இல்ல, அன்பால அது நடக்கும். இங்க அந்த அன்பால அது நடக்கணுங்கிறத எதிர்பார்த்து கிருஷ்ணர் பசிக்கிற மாதிரி அப்படி இங்க பசிச்சாதான் கிடைக்கும் அது. அங்க பசியே வராதபடிக்கு கவனிச்சுக்கிறாங்க. அதான் வித்தியாசம். அன்புதான் உண்மையான பசி. அத கிருஷ்ணர் சைதன்யம் மூலமா அங்க நிரூபிக்கிறார். யஜ்ஞாபத்தினி லீலைகள்லயும் பசிக்கிற மாதிரியோ, இல்லாட்டி நாம பார்க்கலாம், ஒரு முறை காட்டுல தீ பிடிச்சிருது, எல்லாம் கதறும் போது அந்த தீய பூரா வாயில உறிஞ்சி குடிச்சிடுறாரு கிருஷ்ணர். அதுல அது ஒரு நமக்கு வினோதமா தெரியுது. என்ன இது, எப்படி, அது ஒண்ணுமே புரியல. இப்போ அதுல என்ன தெரியுதுன்னா, இறைவனுக்குள்ள இருந்து எல்லாம் வெளிப்படுது. வெளிப்பட்ட எல்லாம் இறைவனுக்குள்ள அவர் நினைச்சா போயிருது. அதான் உபனிஷத்துகள்ல பிரார்த்தனையில ஒரு சுலோகம் வரும். முழுமையானதுல இருந்துதான் முழுமையானது எல்லாம் வருது. முழுமையானதெல்லாம் அப்படி வந்தா கூட முழுமை அப்படியே பத்திரமா இருக்கு. அது அறகுறை ஆகல, அப்படியே இருக்கு அப்படின்னு வரும். அப்படி இப்போ உலகத்துல ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் 5 குழந்தை பிறந்தாருன்னா அவர் டல்லாக வாய்ப்பு இருக்கு. அவர் செலவு பண்ணும்போது பணம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கிருஷ்ணர்ல இருந்து எல்லாம் வருது. முழுமையானதுல இருந்து முழுமையானது அவர் தோன்றினாலும் கூட முழுமையானது பின்னப்படாமல் அப்படியே இருக்கிறது. ஜெர்மன்ல ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அவர் கெசால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கெசால்ட்னு வரும் பேரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே முழுமை எதுவோ அதுல இருந்துதான் எல்லா பின்னங்களும் தோன்றும். இதெல்லாம் பூரணம் இல்லை, ஆனா முழுமை பூரணமா இருக்கு. இந்த பின்னப்பட்ட அத்தனையும் ஒண்ணு சேர்த்து அதோடைய கூட்டு தொகையை கொண்டு வந்தா முழுமையோட கம்பேர் பண்ணியாச்சுன்னா அது ஒரு தூசி தான் அப்படின்னு அவரு ஒரு தத்துவம் கொடுத்தார். இது உலகத்துல ரொம்ப ஃபேமஸ் அவர் கொடுத்த அந்த தத்துவம். இது என்னன்னா, உபநிஷத்துடைய பிரார்த்தனையை தான் அவர் அப்படி சொல்லியிருக்கிறார்.
எப்பவுமே முழுமைக்கு நிகர் வந்து ஒண்ணுமே கிடையாது. அவரே எனக்கு நிகரா என்னுடைய நாமம் இருக்கு அப்படிங்கிறார். அத துலாபார லீலையிலையும் நிரூபிக்கிறார். நாமம் தான் எனக்கு சமம் அப்படின்னு. மற்றபடி வேற எதுவும் சமம் இல்லை அப்படிங்கிறார். இது மாதிரி வைணவத்துல வந்து நமக்கு ரொம்ப விசேஷ தகவல்கள் இருக்கு. இதையெல்லாம் நாம ஜெபம் பண்ற போது அசைப்படலாம், அப்படி நினைச்சு பார்க்கலாம். அப்போ கிருஷ்ணர் மேல நமக்கு இன்னும் பாசம் கூடும். உலகத்துல எந்த செயலுமே பகவான்கிட்ட ஒரு அன்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் சைத்தன்யருடைய விருப்பம். அதனாலதான் அவருடைய செய்திக்கு தெய்வீக அன்பின் செய்தி அப்படின்னே சொல்லுவாங்க. தெய்வீக தகவல்களை கொடுக்கறதுக்காக வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தெய்வீக அன்பு இருக்க, இதை எப்படி எடுத்துக்கலாம்? இப்ப நாம டாக்டர் ஆகணும்னா டாக்டருக்கு படிக்கணும். ஏன்னா அது ஆன்மாவுக்கு சம்பந்தம் இல்லாததா இருக்கு. அப்போ அதை வெளியேருந்து அதை நான் சம்பாதிக்கிறேன் இந்த அறிவை. ஆனா ஒருத்தர் கிருஷ்ண பக்தி பண்ணணும்னா அதுக்கு வெளி விவகாரங்கள்ல ஒரு தெளிவு ஏற்பட்டாலே போதும். அது உள்ளுக்குள்ள ஏற்கனவே இருக்கு. அது வந்து வெளிப்படும். இதுதான் விஷயம். அந்த கிருஷ்ண பக்திங்கிறதே முழுக்க முழுக்க என்ன இருக்கு? சச்சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அன்பை மையம் கொண்டு இருக்கிறதாக கொண்டு வராங்க. அன்புதான் பிரதானமா இருக்கு, மையமா இருக்கு. அதை நாம வந்து அந்த சாதுக்கள்கிட்டயோ இல்ல பிருந்தாவனத்தையோ இதை வந்து நாம நேரடியா பார்க்கணும். ஹரே கிருஷ்ணா.